viewers, welcome to Karan-Dees. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரெட் வெல்வெட் கேக். இதை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் 1.5 கப் மைதா மாவு, 1.5 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர், 3/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 கப் சீனி, 3/4 கப் பால், 1 டேபிள் ஸ்பூன் வினிகர், 150 கிராம் பட்டர், 3 முட்டை, ரெட் ஃபுட் கலரிங், அப்புறமா வெனிலா எசன்ஸ். முதல்ல ஒரு பவுல்ல பால் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா வினிகரையும் இந்த பாலோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது ஒரு 10 நிமிஷத்துக்கு ரியாக்ட் ஆகுற வரைக்கும் வச்சிருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் வச்சிருங்க. அடுத்ததா ரூம் டெம்பரேச்சர்ல பட்டர் எடுத்திருக்கேன். பட்டரோட பவுடர் பண்ண சீனியையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். சீனியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு பீட் பண்ணிக்கிறேன். இதை ஒரு 30 செகண்ட்க்கு நல்ல ஒரு ஃப்ளஃபி டெக்ஸ்சர் வர வரைக்கும் பீட் பண்ணா போதும். ஓவர் பீட் ஆகுனா கேக் பேக் பண்ணும் போது கிராக் ஆகும். இந்த மாதிரி பட்டரையும் சுகரையும் பீட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இதோட வெனிலா எசன்ஸையும் சேர்த்து பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். சுகர், பட்டர், வெனிலா எசன்ஸ் இது மூணையும் சேர்த்து 30 செகண்ட்க்கு மாதிரி பீட் பண்ணீங்கன்னா போதும். அடுத்ததா முட்டையையும் சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். முட்டை ஆட் பண்ணும் போது தனித்தனியாக ஒவ்வொன்றா ஆட் பண்ணி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த முட்டை நல்லா பீட் ஆகினதுக்கு அப்புறமா அடுத்ததாக 2வது முட்டையும் ஆட் பண்ணி பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். முட்டையெல்லாம் சேர்த்து பீட் பண்ணதுக்கு அப்புறமா நான் ரெட் ஃபுட் கலரிங் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ரெட் ஃபுட் ஜெல் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட இது இல்லைன்னா நீங்கள் நார்மல் ஃபுட் கலரிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பால் வினிகர் மிக்ஸ் ஆட் பண்ணி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. அடுத்ததாக ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சலிச்சிட்டு சேர்த்துக்கலாம். முதல்ல நான் மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக கொக்கோ பவுடர், அடுத்ததாக உப்பு, அடுத்ததாக பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நான் முதல்ல கொடுத்துருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி பார்த்து மெஷர்மெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பேக்கிங் சோடா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணியாச்சு. ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா பீட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. கையாலே இது நல்லா ஒரு விஸ்கை யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. லம்ப்ஸ் எல்லாம் எதுவும் ஃபார்ம் ஆகாத மாதிரி நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேக் பேட்டர் ரெடி ஆகியாச்சு. அடுத்ததாக இதை பட்டர் கிரேஸ் பண்ண ஒரு பேக்கிங் ட்ரே அல்லது பார்ச்மெண்ட் பேப்பர் ஆட் பண்ணிவிட்டு அதில் இந்த கேக் மிக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 தடவை டப் பண்ணிக்கோங்க. டப் பண்ணதுக்கு அப்புறமா இதை 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண அவனில் 180 செல்சியஸில் 25லிருந்து 30 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா டூத்பிக் யூஸ் பண்ணி கேக் பேக் ஆகியிருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 30 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ரெட் வெல்வெட் கேக்கை வெளியில் எடுத்து சர்வ் பண்ணியிருக்கேன்.